பொழுது அமைச்சர் அவர் சொல்லுகிறார், நாங்கள் சரியாகத்தான் அதில் அறிவிப்பு கொடுத்தோம். அம்மை வார்த்தவர்கள் குணமடைந்த பிறகு வந்து தங்கி சென்று நேர்த்தி கடன் செலுத்துகின்ற மண்டபம் என்றுதான் அறிவித்திருந்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐடி விங்கை சார்ந்தவர்கள் இரவு 12 மணியிலிருந்து 2 மணி வரையில் இதை திரித்து கூறினார்கள் என்றார். திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தூக்கத்தை தொலைக்கிறது என்பதை அந்த செய்தியினுடைய பதிலேயே தெரிகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. அவர் வெளியிட்ட அறிவிப்பின் நகல் தான் இது. இப்படி உண்மைக்கு மாறாக, உண்மைக்கு ஒவ்வாத வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற கூற்றை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்ற அவருடைய செயல்பாடுகளை கண்டிக்கின்றோம். தவறுகள் என்பது ஒரு சில நேரத்தில் தவறி செய்யக்கூடியதுதான். அதில் உண்மை இருக்கிறது என்ற பட்சத்தில் அதை ஒப்புக்கொண்டு திரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மனித இயல்பு. தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று வாதிடுவது சரியல்ல. ஆகவே இந்த குடமுழுக்கு அழைப்பிதழை திருத்தி முறையாக அழைப்பிதழில் அறங்காவலர் குழு தலைவர் உட்பட அனைவருடைய பெயர் இடம்பெற வேண்டும். எழுத்து சொற்றொடர்கள் இருக்கின்ற பிழைகள் அகற்றப்பட வேண்டும். மதுரை ஞானபீட ஆதீனத்தினுடைய பெயர் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த குடமுழுக்கு நடக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அறங்காவலர் தொடர்பாக பேசும்போது அவங்க தொடர்பு கொண்டு முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு யாரெல்லாம் அழுதாங்க என்ன ஒரு கேள்வி கேட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிவிகே சமூகங்கள கருத்து பதிவு பார்ப்பீங்க. அந்த ஊடகங்களில் வருகின்ற பதிவுகள் எல்லாம் பார்த்தால் அரசியலுக்கு யாருமே வரக்கூடாது என்ற அளவில் தான் ஒரு மாஃபியா கும்பல் அதற்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதற்குத்தான் ஏற்கனவே நாங்கள் ஒரு பெயரை வைத்திருக்கிறோம், ரூட் மாஃபியா என்று. அரசியலுக்கு வருகின்ற பெண்களை முதல் கொண்டு, குடும்ப பெண்களை முதல் கொண்டு இழிவாக தவறாக பேசுவதுதான் வழக்கமாக கொண்டிருப்பவர்கள். அந்த அடிப்படையில் தான் உண்மைக்கு மாறான கருத்துக்களை பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்களைப் போல் முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற பதிவுகள் தொடர்கின்றது. அப்படி எந்த தகவலும் இல்லை. யாரும் கடந்த காலங்களில் நாங்கள் நியமிக்கப்பட்ட அறங்காவலருடைய பட்டியலை படித்தாலே உங்களுக்கு தெரியும். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலை எடுத்துக்கொண்டால் அப்போலோ மருத்துவனுடைய ஓனர் தான் அதற்கு அறங்காவலர் குழு தலைவர். வடபழனி முருகன் திருக்கோயிலை எடுத்துக்கொண்டால் நம்முடைய தினமலருடைய மேன்மை தங்கிய ஆதிமூலம்தான் அதற்கு தக்கார். அதேபோல் கள்ளழகர் கோயில் திருக்கோயிலை எடுத்துக்கொண்டால் அதற்கு வெங்கடேஸ்வரா காலேஜினுடைய உரிமையாளர் தான், வெங்கடாஜலம் தான் அதற்கு முதல்வர். நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை எடுத்துக்கொண்டாலும் கூட பாரம்பரிய வம்சத்தை சேர்ந்த நீதிமன்ற உத்தரவுப்படி நீதிமன்ற தீர்ப்பை பெறப்பட்டு தலைவராக ஆனவர்தான் ருக்மணி பழனிவேல். இப்படி அனைத்து இடங்களிலும் தகுதியான உறுப்பினர்கள் தான் நியமித்திருக்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்த அன்பிற்கினிய மகாதேவன் அவர் தலைமையிலே இருந்த அமர்வு 574 என்ற ஒரு நீதிமன்ற உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அந்த உத்தரவில் அறங்காவலர் குழுவாக நியமிக்கப்படுகின்றவர்கள், அதுவும் முதுநிலை கோயில்களில் அறங்காவலர் குழுவிற்காக நியமிக்கப்படுகின்றவர்கள் அரசியல் சார்பில்லாமல் ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்களாக நியமிக்க வேண்டும் என்று எடுத்து கூறியிருக்கின்றார்கள். தற்போது இவர்கள் அறங்காவலர் கூடிய விண்ணப்பங்களையே 3 முறை கால நீட்டிப்பு செய்திருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படியெல்லாம் உன்னிப்பாக பார்த்தால் அதற்கு அவர் வைக்கின்ற பெயர் வேவு. வேவு பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணி அல்ல, மக்களுக்கு வேலை பார்ப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பணி என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சட்டமன்றத்திலே தெளிவாக சொல்லிவிட்டேன். எதுவாக இருந்தாலும் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். உண்மையில் அதில் தவறு இழைத்திருந்தால் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.